ஓரளவுக்கு இந்த மாதத்தில் நல்ல செல்வத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு செலவீனத்தில் கொடுத்துருந்தாலும் ஒரு 15 தேதிக்கு தை மாதம் வரைக்கும் 15 தேதி வரைக்கும் கூடுதல் அமைப்போடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அமைப்பவர்கள் எல்லாருக்கும் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை திருப்பியும் பெற்றுத்தரப்புற. இது வரைக்கும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தையும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உயர்வு இல்லாமல் இருந்தால் இனிமேல் உயர்வினை பெற போகிறோம். தவறான விஷயமோ தவறான பாதையோ நம்மளுக்கு வழிவகுக்க மாட்டான் கடவுள். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், மீனத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் இந்த மகரத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் குரு பகவானும் வக்ரகதி நிவர்த்தி அடைய போகிறார். தை மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடையிறதால உங்களுக்கான பாகுபாடாக இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள், கம்யூனிகேஷனில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாட்கள். ஷேர் சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வந்து சேரும். இது வரைக்கும் ஒரு உறுதியான அமைப்பில் இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பர்மனெண்ட் சொல்யூஷனாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இல்லைங்க டெம்பரவரி தான் போயிட்டுருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன், அதாவது அரசாங்க பணிக்காக காத்துட்ருக்கேன், அரசு பணிக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்புடைய மாதமாக அமையப் போகின்றது. நாமளே தாங்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறோம். நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாராய் என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நம் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் நம்மகிட்ட தான் இருக்குது. கடனோ கடன் சார்ந்த விஷயத்திலையோ ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸோ எந்த காரணத்தை கூட அடுத்த நம்பி போடாதீங்க. இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி அவர்களே, மீனராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலாபலன் கொடுக்க போகுது? சூரியனுடைய நிலைப்பாடு, அதாவது நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம், மகர சாந்தி அடையக்கூடிய காலம். அதுதான் நம்மளுக்கு தை திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் தினம். இனிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நம் வாழ்க்கை தரத்தில் முதன்மை ஆண்டு என்று சொல்கிற மாதிரி 2025லாவது நம்மளுக்கு ஒளிவட்டங்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஆண்டுக்கான முதல் பலாபலன் என்று சொல்கிற மாதிரி தை மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை அந்த சூரிய பகவானே 11ஆம் இடத்துல வருவதால் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாகும், ஏற்றம் தரக்கூடிய மாதமாகும், ஏற்றம் தரக்கூடிய நாட்களாகும். மீனராசிக்கு விரயத்தில் சனி பகவான் இருக்க பெற்றாலும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கக்கூடிய நாட்களில் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். ஓரளவுக்கு இந்த மாதத்தில் நல்ல செல்வத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு செலவீனத்தில் கொடுத்துருந்தாலும் ஒரு 15 தேதிக்கு தை மாதம் வரைக்கும் 15 தேதி வரைக்கும் கூடுதல் அமைப்போடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அமைப்பவர்கள் எல்லாருக்கும் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை திருப்பியும் பெற்றுத்தரப்புற. இது வரைக்கும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தையும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உயர்வு இல்லாமல் இருந்தால் இனிமேல் உயர்வினை பெற போகிறோம். திடீர் திருமண பந்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாட்களாக இந்த தை மாதம் உங்களுக்கு தரப்போதையா. தை மாதம் கண்டிப்பாக இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள், அதாவது கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்த வரைக்கும் பண்ணிவிட்டு நாம் கேன்சல் ஆகிட்டு போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. திடீர் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து இந்த தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சில நல்ல நிகழ்வுகள், அதாவது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே நடைபெற போகுது. அது இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானால் உச்சம் பெறும்போது உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். இனிதே ஏற்படக்கூடிய உறவுகள், அதாவது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள், உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, அவை எல்லாம் மாறப்போது. இந்த மாதமே நம்மளுக்கு தை மாதமே சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் நடைபெறப்போகுது. சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள், நம்ம கூடுதலாக கடன் வாங்கிட்டு இருந்தோம், அதில் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம் தலையில் போட்டு மாட்டிக்கணும் இல்லை, அந்த தொந்தரவான விஷயங்கள் கூட இந்த மாதம் விலகி செல்லக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குதுயா. நல்ல செல்வத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க. இந்த நேரம் செல்வ வளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போகிறோம். இந்த நேரத்தில் கூடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தானே கண்டி, ஒரு மறைமுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடையாது. தவறான விஷயமோ தவறான பாதையோ நம்மளுக்கு வழிவகுக்க மாட்டான் கடவுள். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும், மீனத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் இந்த மகரத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் குரு பகவானும் வக்ரகதி நிவர்த்தி அடைய போகிறார். தை மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடையிறதால
உங்களுக்கான பாகுபாடாக இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள், கம்யூனிகேஷனில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாட்கள். இனிமேல் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம். 1/1 நாம் வெளிவரக்கூடிய நாட்கள் தானே கண்டி திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, திடீர் திருமண வாய்ப்புகளும் காதல் திருமண உறவுகளும் நம்மக்கிட்ட சேரப்போதையா. இது வரைக்கும் காதலிச்சிட்ருக்கேன், வீட்டில் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திருமண உறவுகளை நாமளே ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகின்றது. நல்ல ஒரு திடீர் திருமண பந்தமும் ஏற்படக்கூடிய காலம் இனிதே உருவாக போகுது. இது வரைக்கும் தொந்தரவாக இருக்குது ஐயா, எதையுமே சொல்ல முடியல, என்னால் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் உகந்த காலமாக அமைய போகுது. குழந்தை பாக்கியம் பெறுகின்ற காலம் இந்த நேரத்தில். நீண்ட காலமாக காத்துட்ருக்கையா புத்திர பாக்கியத்துக்காகனா இந்த நேரம் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற நேரம். அதாவது ரெண்டாவது குழந்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் வருவது ஒரு நல்ல ஏற்புடைய காலம் என்றும் உங்கள் வாழ்வாதாரத்தின் மீண்டெடுக்கக்கூடிய காலமாகும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கறதாலையும் குரு பகவான் அந்த இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதாலையும் ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. தொல்லையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஆண்டுகளாகும். கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். காதல் வயப்பாடு கொஞ்சம் இருக்கும் அதாவது இது வரைக்கும் லவ் பண்ணல, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி திடீர்னு பார்த்தா காதல் உருவாகக்கூடிய தன்மை. காதலில் ஒரு பாட்டு பாடுறது, கொள்வது, காதல் சாங் கேட்குறது, இது மாதிரி ஏற்படலாம். இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரக்கூடிய பருவத்தில் வரத்தான் இந்த பாக்கியம் இந்த நேரத்தில் கட்டும். அதே கவர்ச்சியான விஷயங்கள், அதாவது கவர்ச்சியான விஷயங்களில் நாம் முன்னெடுக்க முடியாது. மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் நம்மளுக்கு கிடையாது. சனி பகவான் ஜென்மத்தில் வரத்தால் விரயமான பிரச்சனைகள் அனைத்தும் இனிமேல் விலகி செல்லும். உடல் தொந்தரவு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனைலாம் இந்த நேரத்தில் காட்டாது. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று உடல் தாக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இந்த நேரத்தில் தை 16க்கு அப்புறம் அவங்க உடல் இடத்துல நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். ஏன்னா சுக்கிரன் அங்கே வந்து உச்சம் பெறும்பொழுதெல்லாம் தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறணும்னா சற்று ஓய்வு எடுக்கிறது, கொள்வது, இது மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்லாமல் இருக்கிறது, இரவு நேரம் பயணத்தை தவிர்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் கடைபிடிப்பது பெரிய நன்மையை தரும். அதுவும் இல்லாமல் செல்வ வளங்கள், திடீர் செல்வங்கள் என்று சொல்கிற மாதிரி திடீர்னு ஒரு லம்ப் அமௌண்ட்டோ, லப்பு சார்ந்த விஷயங்களோ, இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸோ இதெல்லாம் உயர்வினை தந்து உங்கள் மீனராசிக்காரங்க நான் போட்டதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமௌண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் முன்னேற்றுக்கு வரும். இந்த நேரத்தில் முன்னுக்கு வரப்போதுங்க, பரவாயில்லை. ஷேர் சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வந்து சேரும். இது வரைக்கும் ஒரு உறுதியான அமைப்பில் இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பர்மனெண்ட் சொல்யூஷனாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இல்லைங்க டெம்பரவரி தான் போயிட்டுருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன், அதாவது அரசாங்க பணிக்காக காத்துட்ருக்கேன், அரசு பணிக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்புடைய மாதமாக அமையப் போகின்றது. தொந்தரவான விஷயம் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த காவல் சம்பந்தப்பட்டு வேலைக்காக காத்துட்ருக்கோம் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் இது வெற்றி தரக்கூடிய மாதம் என்று சொல்லுவேன். நாம் அதுக்காக பயிற்சி செய்துட்ருக்கேயா, ஆற முடியல, நான் என்னன்னு தெரியல, ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கேன்னா இந்த முறை உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதம் ஆண்டுகளாகும். இந்த மாதமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துனையா. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இனிமேல் வெற்றி 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 என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தடையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்ல போகின்றது. தடையான விஷயங்கள் எதனா இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு, பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. முக்கியமாக ரொம்ப நாளாக என்னை மனசை போட்டு உரிச்சிட்ருக்கையா, இந்த டைவர்ஸ்லாம் ஆகிப்போச்சு, நான் எனக்கு 2வது திருமணம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அமையப்போகுது. காதல் திருமணங்கள் கைகூடும். ஓரளவுக்கு பரவாயில்ல சுவாமி, குழந்தை பேரும் சித்திக்கின்ற ஆண்டுகளாகவும் மாதங்களாகவும் இருக்க போது. பரவாயில்லை, இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். இது வந்து தொந்தரவான விஷயத்தை நாம் ஏற்படுத்தியிருந்தால் அந்த தொந்தரவான விஷயத்தை நாம் வெளியே வந்துடுவோம். நாமளே தாங்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறோம். நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நம் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் நம்மகிட்ட தான் இருக்குது. கடன் சார்ந்த விஷயத்திலையோ ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸோ எந்த காரணத்தை கூட அடுத்த நம்பி போடாதீங்க. இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு கட்டக்கூடிய பணிகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தடையாக நின்று போச்சுன்னா இந்த மாதமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் தடை என்பது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாதமே முன்னெடுக்கக்கூடிய மாதம். வண்டி வாகனங்களை சேர்க்க பெறும். கண்டிப்பாக வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றுவீங்க. ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ போகிறீங்க ஐயா. தை மாதம் இனிதே வருகின்ற காலங்களும் வேலை வாய்ப்புகளோ, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களோ, வெளியூரோ வெளிநாடோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலத்தை தரும்.
முக்கியமாக வெளியூர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அந்த தண்ணி மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட மருந்து துறையில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெற்றுத்தரப்போகுதுங்க. எது தொட்டாலும் வெற்றி, எதில் கை வச்சாலும் ரூபா வந்துனே இருக்குதுங்க. செல்வங்கள் வந்துட்டு, அதுவும் உணவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள் ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போது. மீனராசி தொடுவதெல்லாம் வெற்றி 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 வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் திருச்செந்தூர் முருகன் பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், அதாவது சனி பகவானால் ஏற்பட்ட வந்த துன்பம், பிரச்சனையிலிருந்து நாம் ராகு பகவானையோ கேது பகவானில் ஏற்பட்ட கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இவையெல்லாம் நீங்கக்கூடிய இடமாக அந்த திருச்செந்தூர் முருகனை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.